நண்பர்களே, இப்போ ஒரு சூப்பரான படத்தை பத்தி பேச போறோம். அதுதான் பீனிக்ஸ். என்னடா படத்தோட பேர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்கு. அம்மு வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதி தான். இவர் ஹீரோவாக வர முதல் படம் இதுதான். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சிந்துபாத் நானும் ரவுடிதான் படத்துல எல்லாம் சின்ன ரோலா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல அவர் முழு ஹீரோவாக இறங்கிட்டார். படத்தை யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனல் அரசன் மாஸ்டர் தான். அவர் எவ்வளவு பெரிய சண்டை பயிற்சியாளர் எல்லாருக்குமே தெரியும். அவர் டைரக்ட் பண்ற முதல் படமும் இதுதான். சண்டை காட்சிகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். சூர்யாவும் இந்த படத்துக்காக நிறைய சண்டை பயிற்சியும் எடுத்து நடிச்சிருக்காராம். கண்டிப்பாக அதிரடிக்கும் பஞ்சும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். படத்துல சூர்யா கூட வரலட்சுமி, சத்குமார், சம்பத்ராஜ், தேவிஸ்ரீன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சாம்சி எஸ் மியூசிக் பண்ணிருக்காரு. வேல்ராஜ் ஒளிப்பதிவு. சோ டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பலாம். முன்னாடி இந்த படம் நவம்பர்ல வெளியாகும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த வருஷம் ஜூலை 4ஆம் தேதி 2025 தள்ளி போயிருக்கு. விஜய் சேதுபதி சார் கூட இந்த படத்தை பத்தி பேசும்போது, நான் என் பையனோட முடிவுகள் தலையிட மாட்டேன். இந்த படத்தோட பூஜையிலே இருந்து எல்லா விஷயங்களையும் அவன்தான் பாத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். சூர்யாவோட தனிப்பட்ட உழைப்பு இந்த படத்துல தெரியணும்னு நினைக்கிறாரு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூர்யா சேதுபதி ஹீரோவா வரது பத்தி உங்க கருத்து என்ன? அனல் அரசு மாஸ்டரோட இயக்கத்துல ஒரு படங்கிறது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.